என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறோம். நல்லா கிளியராக கவனிங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மீன் ஸ்கோர் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அன் எக்ஸாமினேஷன் இஸ் 34 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 16 கொடுத்துருக்காங்க. இஃப் த ஸ்கோர்ஸ் ஆர் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு அப்டைன் மார்க்ஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிட்வீன் 30 அண்ட் 60 இதெல்லாம் மார்க்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அடுத்த செகண்ட் சப்டிவிஷனில் லெஸ் தென் 45, தேர்ட் சப்டிவிஷனில் மோர் தென் 50 கொடுத்துருக்காங்க. சமயம் இங்கே நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து படிச்சிருக்கோம். இப்போ இதில் எப்படி சார் இதில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் கொடுத்துட்டாலே இது வந்து கண்டிப்பாக இது என்ன ப்ராப்ளம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மொத்தம் வந்து 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கிவன். இப்போ டோட்டல் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டல் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம். n = 1000. இங்கே 1000 வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீன் பண்ணுது. கரெக்டுங்களா? ஒவ்வொரு ப்ராப்ளம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து என்ன ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கனால எடுத்துட்டோம். சரிங்களா? அப்போ n வந்து 1000 கொடுத்துருக்காங்க. 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியாச்சு. இதில் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். இங்கே பாருங்கள். இங்கே மீன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மீன் ஸ்கோர் எவ்வளோன்னு பாருங்கள். 34. The mean score of 1000 students for an examination is 34 and standard deviation is 16 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இடையில 1000 வரதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கூடாது. இந்த மீன் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? மீன் ஸ்கோர் எவ்வளோ பாருங்கள். 34. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸி தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 16னா மீதி இருக்கிறது என்ன மீன் தான். புரியுதுங்களா? அப்போ மீன் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா மீன் வந்து மியூன்னு சொல்லணும். மீன் வந்து எந்த சிம்பிளில் சொல்லலாம்? மியூங்கிற சிம்பிளில் சொல்லலாம். மியூ வந்து எவ்வளோ பாருங்கள். 34. இங்கே மீன்கிற வார்த்தை இருக்குங்களா? மீன் வந்து என்ன 34. மீனை வந்து மியூன்னு எழுதுறோம். மியூ = 34. சமயம் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கிளியராக கவனிங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஷார்ட் ஃபார்மாக எஸ்டின்னு எழுதலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட சிம்பிள் பாருங்கள். சிக்மா = 16. புரியுதுங்களா? இப்போ மீன் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த இது வந்து என்ன இந்த ஸ்கோர் எல்லாம் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து என்னென்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா எவ்வளோ கேண்டிடேட் வந்து 30 மார்க்கிலிருந்து 60 மார்க்குள்ளே வாங்குவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு அப்டைன் மார்க்ஸ் பிட்வீன் 30 அண்டு 16 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னு பாருங்கள். பிட்வீன் சாமி நல்லா கவனிங்க சாமி. பிட்வீன் 30 அண்டு 16 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதை நம்ம எப்படி வந்து நம்ம சிம்பிள் எழுதலான்னு பாருங்கள். ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி பிட்வீன் சொல்லிட்டாலே நல்லா கவனிச்சுங்க. இங்கே லெஸ் தென் எப்போயுமே கேபிட்டல் எக்ஸ் இங்கே லெஸ் தென் கொடுத்தோங்க. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. பிட்வீன் வார்த்தை வந்துட்டாலே லெஸ் தென், கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 30. அந்த 30 இங்கே கொடுங்க. அடுத்து பாருங்கள் 60 இருக்குங்களா? அந்த 60 இங்கே கொடுங்க. இப்போ பாருங்கள். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். P ஆஃப் 30 <x <60. கரெக்டுங்களா? 30 மார்க்குக்கும் 60 மார்க்குக்கு நடுவில் தானே அந்த 10 இது இருக்குது அந்த எக்ஸ். புரியுதுங்களா? 30 <x <60. 30க்கு மேலே 60க்கு கீழே. கரெக்டுங்களா? அப்போ பிட்வீன் 30 அண்ட் 60 பிட்வீன் வார்த்தை வந்துட்டாவே <x <கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வேல்யூ இங்கே கொடுத்துருங்க. செகண்டாக வரக்கூடிய வேல்யூ வந்து இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து கேள்வி. இப்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம எப்பயுமே என்னென்னா இந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த எக்ஸை நம்ம என்னவா மாற்றோம்னா இஜெட்டாக மாற்றணும். இஜெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பாருங்கள். இஜெட் = X minus mu divided by sigma. Z = X minus mu divided by sigma. அது ஒரே ஒரு ஃபார்முலா தான் சாமி. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டயக்ராம் வரைஞ்சி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இப்போ 1 by 1 பார்க்கலாங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து 2 ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. எங்கே பாருங்கள். இந்த எக்ஸோட சரி இன்னொரு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி டிவைட் பண்ணிடுங்க. when X = 30 எக்ஸ் வந்து 30 இருந்தால் இஜெட்டோட வேல்யூ என்ன வரும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குது. இதுதானே எக்ஸோட வேல்யூ 30 இருந்தால் இஜெட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்து when X = 60 எக்ஸ் வந்து 60 இருந்தால் இஜெட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இது எங்கிருந்து சார் எடுத்து எழுதினீங்கன்னா இங்கே பாருங்கள். பிட்வீன் 30 அண்ட் 60 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை தான் நம்ம இப்படி சிம்பிள் எழுதியிருக்கோம். இப்போ சில ப்ராப்ளத்தில் இது நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள். இந்த எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? X = 13 எடுத்தால் இஜெட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். X = 16 எடுத்தால் இஜெட் வேல்யூ என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? Z = X minus mu by sigma. கரெக்டுங்களா? இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச வேல்யூவில் ஃபஸ்ட்டு கொடுத்துலாம். Z இப்போதைக்கு இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் தெரியாது. அது எக்ஸ் அப்படி வச்சுங்க. எக்ஸ் மைனஸ்
மியூக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மியூக்கு பதிலாக 34, அந்த 34 இங்கே கொடுத்துருங்க. டிவைடட் பை சிக்மா, இங்கே பாருங்கள் மியூ வேல்யூ கொடுத்துருங்க. சிக்மாவோட வேல்யூ என்ன பாருங்கள் 16. புரியுதுங்களா? இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 34 டிவைட் பை 16. இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து வேணால் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி வந்து இங்கே மியூ சிக்மா தெரிஞ்சாலும் இங்கேயே இஜெட் எழுதிடலாம். இங்கேயே இஜெட் எழுதிட்டு இந்த வேல்யூ இங்கேயே கொடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் இங்கே எழுதிட்டேன். சரி, இது ஞாபகம் வச்சுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டோம். இஜெட் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் மியூக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், மியூக்கு பதிலாக 34, சிக்மாக்கு பதிலாக 16. முதல்ல இப்படி கொடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து என்ன இந்த எக்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இது எங்கே எடுத்து எழுதுன்னு புரிஞ்சா சாமி? ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிட்டேன். ஆக்சுவலி இது வந்து எங்கே வரணும், இங்கே எழுதணும். ஃபார்முலா எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் மியூக்கு மேலே 34, சிக்மா மேலே 16 கொடுத்துட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ் வந்து 30 இருந்ததுன்னா இஜெட்டோட வேல்யூ பார்க்க போகிறோம். அப்போ இஜெட் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸுக்கு மட்டும் மாற்றலாங்களா? அந்த எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் 30 கொடுக்கலாங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 30 மைனஸ் 34 டிவைடட் பை 16. சாமி புரியுதுங்களா? எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸுக்கு பதிலாக 30. கரெக்டுங்களா? 30 மைனஸ் 34 டிவைட் பை 16. இப்போ வந்து கால்குலேட்டர் எடுத்து வந்து இதை ஆப்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. 30 மைனஸ் 34 ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -4 டிவைடட் பை 16. இப்போ -4 டிவைடட் பை 16 கொடுங்க. இஜெட்டோட ஆன்சர் வந்து -0.25 வருது. அப்போ இஜெட்டை ஃபஸ்ட் எடுத்து எழுதி வச்சுங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 60, இந்த எக்ஸுக்கு பதிலாக 60 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இஜெட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 60 மைனஸ் 34 டிவைட் பை 16 வருங்களா? அப்போ 60 மைனஸ் 34 கொடுங்க. ஆன்சர் வந்து 26 வருது. 26 டிவைட் பை 16. அப்போ டிவைட் பை 16 கொடுத்த ஆன்சர்னு பாருங்கள் 1.625. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 1.625 வருது. கரெக்டுங்களா? இது அப்படியே எழுதிக்கணும். சார் நீ சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்படி எழுதிட்டு ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை ஃபஸ்ட் எழுதலாம். P ஆஃப் 30 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 16 இருந்தது. இதுதான் பிட்வீன் 30 அண்ட் 60 கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மார்க்ஸுக்கு உண்டானது சிம்பிள். இப்போ பாருங்கள், P ஆஃப் 30க்கு பதில் என்ன சமம் வந்தது, இந்த எக்ஸுக்கு பதிலாக 30 கொடுக்கும்போது ஆன்சர் என்ன வந்தது பாருங்கள் -0.25. கரெக்டுங்களா? அது எழுதிக்கலாங்களா? எக்ஸுக்கு பதிலாக 30 கொடுக்கும்போது ஆன்சர் என்னது -0.25 வந்தது. இப்போ என்ன பண்ணால் லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் மாற்றிடணும். இஜெட்டுக்கு மாற்றிடணும். இந்த எக்ஸ் என்னவா மாற்றிட்டோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த எக்ஸ் என்னவா மாற்றிட்டோம், இஜெட்டுக்கு மாற்றிட்டோம். ஏன்னா இஜெட் புரியுதே சாமி, இந்த எக்ஸ் என்னவா மாற்றிட்டோம், இஜெட் மாற்றிட்டோம். இப்போ வந்து 30க்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்தது -0.25 லெஸ் தென் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், இஜெட் லெஸ் தென் இந்த 60க்கு பதில் என்ன ஆன்சர் வந்து பாருங்கள், எக்ஸுக்கு பதில் 60 கொடுக்கும்போது இஜெட்டோட ஆன்சர் 1.625. அதை எடுத்து எழுதிடுங்க. 1.625 எடுத்து எழுதியாச்சு. கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சாமி நல்லா கவனிச்சுங்க. 1.625. இப்போது இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராம் போட்டு தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வரது நமக்கு டயக்ராம் வேணும். அந்த டயக்ராம் எப்படி வரையலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்க சாமி. ஃபஸ்ட்டு ரஃபாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவ் வரைய போகிறாங்க பாரு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவ் இப்படி தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவ் இப்படி வரைஞ்சிட்டு சாமி புரியுதுங்களா? அப்படி வரைஞ்சிட்டு இங்கே வந்து இஜெட்டோட வழி -∞, இங்கே வந்து என்னென்னா +∞, நடுவில் வந்து 0. இப்போது -0.25 எங்கே வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். -0.25 ரைட். இதெல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ, இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. -0.25 எங்கே வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ 0க்கு இந்த சைடு தான் வரும், நெகட்டிவில் தான் வரும். நீங்கள் ரஃபாக வந்து இப்படி எழுதிக்கலாம். இது வந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து -0.25 எடுத்துக்கிறேன். அடுத்து 1.625, இந்த 1.625 இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே வரும்? 1.625ங்கிறது பாசிட்டிவில் வரும், 0 தாண்டி. கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஒரு ரஃபாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து 1.625. ஆக்சுவலி நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இருந்தாவே போதும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம டேபிள் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 வேல்யூ வந்து என்ன பண்ணணும், 2 பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் ஷேட் பண்ணணும். இங்கே -0.25 வந்து 0க்கு இந்த சைடு வரும் சாமி. 1.625ங்கிறது 0 தாண்டி வரும். அப்போ வந்து ஷேட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? பிட்வீனால் ஷேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணால் இப்போ நமக்கு ஷேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அந்த போர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஈக்குவல் டு இது -0.25லேருந்து 0 வரைக்கும் போகலாங்களா. -0.25லேருந்து 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல். அடுத்து 0லேருந்து 1.625 வரைக்கும் ஒரு இன்டர்வல். இது எப்படி ஈஸியாக ஆகிக்கலான்னு பாருங்கள். நான் சொல்லித்தர மாதிரி நான் ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. P ஆஃப் எழுதிட்டு எப்பயுமே லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் கொடுத்துருங்க. இந்த மாதிரி படம் போட்டுட்டிங்கன்னா லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் -0.25 இருக்குங்களா, அது இங்கே கொடுங்க -0.25. சாமி புரிஞ்சா? அடுத்து இங்கே இருக்கிறது என்ன 0, அது கொடுத்துருங்க.
அடுத்து ப்ளஸ் நம்ம ஷேடட் போர்ஷன் வேணும்னா -0.25லேருந்து 0 ப்ளஸ் 0லேருந்து 1.625 இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ண என்ன வந்துடும், நமக்கு ஷேடட் போர்ஷன் கிடச்சிடும். சாமி புரியுதுங்களா? இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். அப்போ 0லேருந்து 1.625 அதையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த 2 ஷேடட் போர்ஷன் வந்து கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா P ஆஃப்னு எழுதிட்டு லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் இப்படி எழுதிக்கங்க. எழுதிட்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 0லேருந்து 1.625 பண்ண போகிறோம். அப்போ இங்கே 0 இங்கே வந்துடும். இங்கே என்ன சாமி வரும், 1.625 வரும். சார் கரெக்டுங்களா? அவ்வளோதான், இப்படி எழுதியாச்சு. இது எதுக்காக பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஷேடட் போர்ஷனை கண்டுபிடிக்கிறோம். நம்ம வந்து ஷேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு -0.25லிருந்து 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல் ப்ளஸ் 0லேருந்து 1.625 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டர்வல். இதே மாதிரி தான் எல்லா சம்முமே கேட்பாங்க. அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார் சாமி, ஃபஸ்ட் எப்போயுமே என்ன பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, -0.25 அதுக்கு வந்து நெகட்டிவ்க்கு வந்து நம்மளுக்கு டேபிளில் வந்து வேல்யூ கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து என்ன பாசிட்டிவாக வந்து மாற்றணும். அதை பாசிட்டிவாக எப்படி சார் மாற்றலாம்னா இங்கே பாருங்கள், P ஆஃப் இங்கே எப்பவுமே லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் தான். இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, 0 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த -0.25 இங்கே கொண்டு வர போகிறோம். 0 வந்து என்ன இங்கே போயிடுச்சு, இங்கே வந்து என்ன 0.25 அவ்வளோதான். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டோம். என்ன ரூல் படி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா சிமெட்ரிங்கிற ரூல் படி வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து நெகட்டிவ்க்கு வந்து நமக்கு டேபிளில் வந்து ஆன்சர் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நெகட்டிவ் வந்ததுன்னா ஃபஸ்ட் வேல்யூ நெகட்டிவ் வந்ததுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த வேல்யூ இங்கே போயிடணும், இது வந்து இங்கே வந்துடும். நீங்கள் போகிறதுனாலலாம் பாசிட்டிவாக கிடையாது சாமி. சிமெட்ரிங்கிற ரூல். சிமெட்ரின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், இது ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்குங்களா, புரியுதுங்களா? அதாவது என்னென்னா 0 to ∞, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே -∞ 0 இருக்குங்களா. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரி. இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு பாருங்களா, ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், லெஃப்ட் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். பாதியாக பிரிச்சிருக்கு. அதனால வந்து இதை நம்ம இப்படி எடுத்திருக்கோம். சாமி புரியுதுங்களா? இப்போ -0.25லேருந்து 0க்கு வந்து இது இருக்குது. இந்த -0.25க்கு வந்து டேபிள் வேல்யூ கிடையாது. அதுக்காக அப்படி மாற்றிருக்கோம். நம்ம டேபிள் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், P ஆஃப் இங்கே பாருங்கள் சாமி, இங்கே வந்து இங்கே 0 தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. 0 லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் 1.625 இப்படி எழுதிட்டு இப்போ டேபிள் எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த டேபிள் நல்லா கவனிச்சுங்க. இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு ஒரு வேல்யூ மட்டும் பார்த்தா போதுங்க. பாருங்கள், 0.625 இருக்குங்களா. இந்த 0.625 நல்லா கவனிச்சுங்க. 0.25னா ஃபஸ்ட்டு இங்கே 0.2 எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே தானே வருது, இங்கே தானே 0.2. சாமி புரியுதுங்களா? இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 0.2 இதுதான் இஜெட்டு. இதில் பாருங்கள் 0.0, 0.1, 0.2லேருந்து அப் டு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு 3.5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த சைடு வந்து பாருங்கள், ரைட் சைடு 0.00, 0.01, 0.02, 0.03 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப் டு வந்து 0.09 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தேவை 0.25. இந்த 0.2ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கணும். இந்த 0.2ல் 5ங்கிறது எது சாமி, நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த 0.2 வந்து இது சாமி. 0.2ல் நேராக அப்படியே வந்து 5 இங்கே பாருங்கள், புரியுதுங்களா? 0.25னா 0.2ல் நேரம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 5. இந்த 5 வந்து இங்கே பார்க்கணும், சரிங்களா? அப்போ இன்டர்செக்டரோட இடம் எது பாருங்கள், 0.0987 எழுதிடலாங்களா? அப்போ இங்கே எழுதும்போது பாயிண்ட் இங்கே பாருங்கள் 0.2ல் 5, அப்போ 0.0987. அதாவது என்னென்னா முன்னாடி 0.0987 ப்ளஸ் அடுத்து என்ன எடுத்துருக்காங்க பாருங்கள் 1.625. 1.625னா 1.6ல் 2ல் பார்க்கணும். 1.6 எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே தான் 1.6 இருக்குது. 1.6ல் ஃபஸ்ட்டு வருது 1.6ல் 2, இங்கே இது 1.6 2 பாருங்கள், இது தானே 2. அப்படியே பார்த்துட்டு வாங்க. இன்டர்செக்டரோட இடம் பாருங்கள், இதுதான் 1.6ங்கிறது ஃபுல்லாகவே 1.6 தான். 2 பாருங்கள், அப்போ இன்டர்செக்டரோட இடம் வருது இது தானே. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 0.4474. அதை வந்து 0.4474 எழுதணும். 0.4474 புரியுதா சாமி? ஸோ இந்த 5ல் பிரச்சனை கிடையாது. 1.6ல் 2ல் பார்க்கணும். இதுதான் 1.6 2ங்கிறது இது. ரெண்டு இன்டர்செக்டரோட இடம் தான் அந்த ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணலாங்களா? இப்போ 0.0987 ப்ளஸ் 0.4474. இப்போ ஆட் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள் 0.5461 வருது. இது வந்து என்னென்னா
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டானது ஸ்கோருக்கு உண்டானது கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1000 ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்னென்னா அதை வந்து டோட்டலால் மல்டிப்ளை பண்ணணும். வந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 0.5461 இன்ட்டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போடணும். புரியுதா சாமி? 0.5461 இன்ட்டு இந்த 1000 ஏன் போகிறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1000 ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கனால போடுறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் பார்த்துருக்கோம். 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ஸ்டூடெண்ட்டோட மார்க் பார்க்கணும். சார் 1000 ஸ்டூடெண்ட்ஸில் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா இந்த ஆன்சர் இதோட நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கலாம். இப்போ போடும்போது 1000 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 546.1 வருதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் அப் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், இப்படி அப்ராக்சிமேட் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஈக்குவல் கொடுக்காம மேலே இந்த மாதிரி அப்ராக்சிமேட் சிம்பிள் கொடுத்துட்டு 546 ஸ்டூடெண்ட்ஸ் 546 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி வந்து எவ்வளோ வாங்குறாங்க, அப்ராக்சிமேட்லி 54 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி எழுதிக்கலாம். இந்த 0.1 இருக்கிறனால இங்கே நான் ரவுண்ட் அப் பண்ணல. 546 ஸ்டூடெண்ட் வந்து 30 மார்க்கிலிருந்து 60 மார்க்குக்குள்ளே வாங்குறாங்க. அப்ராக்சிமேட்லி கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த 0.1க்கு வந்திருக்கனால. அடுத்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லெஸ் தென் 45 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? லெஸ் தென் 45. அப்போ லெஸ் தென் 45க்கு இங்கே எழுதிக்கலாங்களா. இங்கே பாருங்கள், லெஸ் தென் 45 45 மார்க்கு கீழே. கரெக்டுங்களா? 45 மார்க்கு கீழே யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ லெஸ் தென் 45 நம்ம என்னன்னு சொல்லி எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பி ஆஃப், கரெக்டுங்களா, எப்பவுமே கேபிட்டல் எக்ஸ் வருங்களா. லெஸ் தென் என்னன்னு பாருங்கள், லெஸ் தென் அப்படின்னு என்ன வருது, இந்த லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துருங்க. அடுத்து 45. அப்போ இந்த என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும் சொல்லு சாமி, எக்ஸ் வேல்யூ இஜெட்டாக மாற்றணுங்களா. அப்போ இஜெட் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதானே சாமி, இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கணும், 45 கொடுக்கணும். அப்போ 45 - 34 / 16. மியூவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் மாறாது. அப்போ என்ன கொடுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 45 மைனஸ் மியூவோட வேல்யூ வந்து 34, சிக்மாவோட வேல்யூ வந்து 16. இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. 45 - 34 கொடுங்க. ஆன்சர் பாருங்கள் 11 வருதுங்களா. 11 / 16. இப்போ 11 / 16 கொடுங்க. ஆன்சர் பாருங்கள் z ஈக்குவல் டு 0.6875. சாமி புரியுதுங்களா? z ஈக்குவல் டு 0.6875. நம்மளுக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தாலே போதும். ஏன்னா இந்த 2 டிஜிட் மட்டும் தான் நம்ம டேபிளில் பார்க்க முடியும். 0.68 இந்த 2 டிஜிட் மட்டும் தான் டேபிள் பார்க்க முடியும். மீதி எல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. பட் இருந்தாலும் நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா P ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் 45 இருக்குது பார்த்தீங்களா. இது எப்படி எழுதலாம், P ஆஃப் கேபிட்டல் எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், இஜெட்னு கொடுக்கலாம். இந்த லெஸ் தென் அப்படியே தான் இருக்கும். இந்த 45 எக்ஸுக்கு பதிலாக 45 கொடுக்கும்போது சாமி புரியுதுங்களா, நம்ம என்ன பண்ணோம், இந்த எக்ஸுக்கு பதிலாக 45 கொடுத்தோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக 45 கொடுக்கும்போது இதோடைய இஜெட் வேல்யூ என்ன வந்ததுன்னு பாருங்கள், 0.6875 வந்தது. 0.6875 வந்தது. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து நம்ம டேபிள் போடணும். கரெக்டுங்களா? டேபிள் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நம்ம படத்தை வரையலாங்களா. படம் பாருங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாங்க. பாருங்கள், ரஃபாக நீங்கள் டயக்ராம் வரைஞ்சாலே போதும். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இடத்துல இந்த போர்ஷன் வரும்னு தெரியும். இது வந்து -∞, இது 0, இது வந்து +∞. இப்போ 2 இன்டர்வலாக பிரிச்சிருக்கோம். -∞ 0, அடுத்து 0 to ∞. இது சிமெட்ரினால இப்படி பிரிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு 0.6 நம்மளுக்கு எங்கே வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம், ரைட் சைடு வரும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து 0.6 எடுத்துருவேன். 0.6875. சரியா சாமி? இப்போது 0.6875 இருந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெஸ் தென்னு சொல்லிட்டாங்க, கம்மின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேல்யூ இங்கே தான் இருக்குது சாமி. இதை விட கம்மி எந்தெந்த போர்ஷனில் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை விட கம்மி எந்தெந்த போர்ஷன், இது எல்லாமே லெஸ் தென்னில் தான் வரும். சொல்கிறது மீனிங் புரியுதுங்களா? இதெல்லாம் ஷேடட் போர்ஷனில் வரும். சாமி புரியுதுங்களா? 0.6875 விட கம்மின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாமே என்ன அர்த்தம், இதெல்லாம் ஷேடட் போர்ஷன் தான். சாமி புரியுதுங்களா? இப்போ இது ஃபுல்லாக வரைக்கும் வரும், இதிலிருந்து இது ஃபுல்லாக வரைக்கும் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷேடட் போர்ஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோனுங்களா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இன்டர்வலாக ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணுங்க. பாருங்கள், P ஆஃப் எப்படி இன்டர்வல் எடுத்துக்கலாம், இந்த ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிக்கிறது -∞ 0 வரைக்கும் ஒரு இன்டர்வலுங்களா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஃபஸ்ட் எப்பயுமே லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் கொடுக்க சொல்லியிருக்கேன்னா, இப்போ -∞ 0, இங்கே -∞, இங்கே 0. கரெக்டாக சாமி? அடுத்து பாருங்கள், ப்ளஸ் கொடுத்துட்டு P ஆஃப் அடுத்து என்ன பண்ணணும், லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் கொடுத்துக்கணுங்களா. அடுத்து என்ன பாருங்கள், இந்த 0லேருந்து 0.6875 இது செகண்டாக இருக்கக்கூடிய இன்டர்வல். இந்த 0 வந்து என்ன இங்கே கொடுக்கலாங்களா. அடுத்து 0.6875 இது என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணால் -∞ 0, அடுத்து ப்ளஸ் 0லேருந்து 0.6875 ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஷேடட் போர்ஷன் கிடச்சிருங்களா. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. சாமி புரியுதுங்களா? முன்னாடி நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வரக்கூடியது இங்கே வரக்கூடியது என்னென்னா நெகட்டிவில் வரக்கூடாது. இங்கே பாருங்கள் 0 தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேல்யூ வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. அது இங்கே ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, இங்கே ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, எங்கே ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, இதை வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. நெகட்டிவில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம், இந்த 0 இங்கே கொடுக்க
கொடுக்க போகிறோம், இன்ஃபினிட்டி கொண்டு வந்து இங்கே கொடுக்க போகிறோம். அப்போது இந்த 0 இங்கே வந்துடுமா, 0 லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி மாறிடும், ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக மாறிடும். மீதி இருக்கிறது அப்படியே எழுதுங்க. சார் இது என்ன ரூல் படி சார் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, சிமெட்ரிங்கிற ரூல் படி வந்து என்ன பண்ணியிருக்கேன் சாமி, சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இன்ஃபினிட்டி, இதுக்கு தான் நம்ம டேபிள் பார்க்க போகிறோம். இப்போ டேபிள் பாருங்கள், இன்ஃபினிட்டிக்கு வந்து பாருங்கள் டேபிள் வேல்யூயே கிடையாது. இங்கே பாருங்கள் 0.0 ஆரம்பிச்சு எங்கே முடிச்சிருக்கு பாருங்கள், 3.5 முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு வந்து டேபிள் வேல்யூயே கிடையாது. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த 0 to infinity வந்ததுன்னா இது வந்து என்ன 0.5. இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பாருங்கள், இங்கே இன்ஃபினிட்டின்னு வந்துட்டாலும் அது வேணும்னா 0.5. புரியுதா சாமி, இது 0.5. இந்த டேபிள் வேல்யூவில் இந்த இன்ஃபினிட்டி இருக்காது. இந்த இன்ஃபினிட்டி நீங்கள் வந்துட்டாலே அதோட ஆன்சர் வந்து 0.5 தான். அதனால ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இங்கே நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ். புரியுதா சாமி, இன்ஃபினிட்டி வந்துட்டாலே 0.5 தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸு. அடுத்து பாருங்கள், நம்ம இதுக்கு டேபிள் பார்க்க போகிறோம். 0.6ல் சாமி புரியுதுங்களா, 0.6ல் இந்த 2 டிஜிட் மட்டும் தான் சாமி எடுக்க போகிறாங்க பாருங்கள், 0.68. புரியுதுங்களா, அப்போ 0.6ல் 8 பார்க்க போகிறோங்க பாருங்கள். 0.6 எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த டேபிளில் 0.6 இதுதானே 0.6, இங்கே இது 0.6 இருக்குது. அடுத்து நம்ம என்ன இருக்குது பாருங்கள், இது 0.6 கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து பாருங்கள் 8, அதாவது 0.08 வருங்க பாருங்கள். 8 இங்கே இருக்கா, அது அப்படியே பாருங்கள், இது 2 இன்டர்செக்டர் ஆடாது. 0.6 வந்து இது சம், இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த 0.08 பாருங்கள், இது தானே. அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், இங்கே 0.2517 கொடுத்துருக்காங்க. முன்னாடி இது பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்க அர்த்தம், 0 இருக்குன்னு அர்த்தங்களா. அப்போ 0.2517 சாமி புரியுதுங்களா. 0.6க்கு நேராக பாருங்கள், 0.2517 சாமி புரியுதுங்களா. எப்படி பார்க்குறேன் பாருங்கள், 0.68னா 0.6ல் 0.6க்கு இந்த ரோ ஃபுல்லாக 0.08 பாருங்கள், இது இன்டர்செக்டர் ஆடாமல் இது தானே. புரியுதுங்களா. அப்போ வந்து 0.2517 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது பாருங்கள் 0.5 ப்ளஸ் 0.2517 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள் 0.7517 வருது. நமக்கு வந்து இப்போ என்னென்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 0.7517 எதால் மல்டிப்ளை பண்ணணும், 1000ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 751.7 வருது. இங்கே 0.7 வந்தனால அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 751 752 மாற்றிக்கிறேன். ஏன் சார் அப்படி மாற்றினீங்க, இங்கே பாருங்கள் டெசிமலுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் 0.5க்கு மேலே வந்தாலே நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். இங்கே 0.7 வந்திருக்கனால இங்கே நான் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டேன். 752 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி எழுதிக்கலாம். சாமி புரியுதுங்களா, அப்ராக்சிமேட்லி தான் நம்ம சொல்லணும், எக்ஸாக்டாக சொல்லக்கூடாது. சாமி புரியுதுங்களா, அதாவது அப்ராக்சிமேட்லி சிம்பிள் இப்படி கொடுத்துருக்கேன். சரி, அடுத்து என்ன சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாமி. அடுத்து என்ன சப்டிவிஷன், மோர் தென் 15 கொடுத்துருக்காங்க. 50 மார்க்குக்கு மேலே எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் இதே மாதிரி தான், ரொம்ப ஈஸிங்க பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் மோர் தென் 50 சாமி இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா சமும் போடலாம். மோர் தென் 50னா இது எப்படி எழுதலாம், பி ஆஃப் எக்ஸு மோர் தென்க்கு என்ன சிம்பிள், கிரேட்டர் தென். இங்கே வந்து பாருங்கள் 50 மார்க் மேலே எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 15 கொடுக்குறோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 15 கொடுத்து இது இஜெட் வேல்யூ ஃபஸ்ட்டு மாற்றணும். இஜெட் ஈக்குவல் டு இஜெட்டோட ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா. ஆல்ரெடி மியூ சிக்மா வந்து இந்த ப்ராப்ளத்தில் மாறாது. இதுதாங்க பாருங்கள், மியூவோட வேல்யூ 34, சிக்மாவோட வேல்யூ 16 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், 50 கொடுக்கணும். 50 மைனஸ் 34 டிவைட் பை 16 சாமி புரியுதுங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 50 மைனஸ் மியூவோட வேல்யூ வந்து 34 இதோட பை சிக்மாவோட வேல்யூ வந்து 16. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாரு சாமி 50 மைனஸ் 34 அமுத்தினீங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்கள் 16 வருது. அடுத்து 16 டிவைட் பை 16 போட்டிங்கன்னா ஆன்சர்னு பாருங்கள், இது 16 சாமி மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது 16 இருக்குது, டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும் 1 வருங்களா. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் தென் 50 அதை அப்படி எழுதிட்டு பி ஆஃப் இந்த எக்ஸை என்னவா மாற்றிருக்கணும், இஜெட்டாக மாற்றிருக்கோம். இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படியே தான் வரும். இந்த 50க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 50 கொடுக்கும்போது இஜெட்டோட ஆன்சர் என்ன வந்தது பாருங்கள் 1. எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாமே இஜெட்டும் போட்டுறணும். எக்ஸுக்கு பதிலாக 50 கொடுக்கும்போது ஆன்சர் என்ன வந்தது 1. இப்போது இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படம் வந்து வரைய போகிறோம். சாமி புரியுதுங்களா. இப்போ டயக்ராம் இங்கே வரையலாம். ஃபஸ்ட் பாருங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் கர்வோடைய டயக்ராம் வரைகிறோம். இதுதான் நார்மல் கர்வனுடைய டயக்ராம். சரிங்களா, ரஃபாக வரைஞ்சிக்க சாமி. வரைஞ்சிட்டு இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது 0, இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டுங்களா. இப்போ 1 எங்கே வரும், இங்கே தான் வரும். 1 வந்து ரைட் சைடு வருங்களா, இங்கே தான் 1 வரும். சாமி புரியுதுங்களா. 1ஐ விட இஜெட் பெருசுங்கிறாங்க. சாமி புரியுதுங்களா. 1ஐ விட இஜெட் வந்து பெருசு. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த சைடு தானே ஓப்பன் ஆகிருக்கு வாய். இந்த பாருங்கள் பிரேக், புரியுதுங்களா. இதுதான் 1ஐ விட இஜெட் வந்து பெருசு. அப்போ 1ஐ விட இஜெட் பெருசுனா லெஃப்ட் சைடு வருமா ரைட் சைடு வருமா,
ஒன்னை விட இஜெட் பெருசு, அப்போ இதுதானே வரும். அப்போ இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு என்னென்னா ஷேடட் போர்ஷன். கரெக்டுங்களா? இப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஷேடட் போர்ஷன் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஷேடட் போர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இது வந்து இந்த ஒன்னுங்கிற இன்டர்வல் வந்து நம்மளுக்கு எந்த இன்டர்வல் வந்திருக்கு, பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணால் இந்த 0லேருந்து 1 ஷேட் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் போர்ஷன் கிடச்சிடும். கரெக்டுங்களா? இது எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். சமயம் நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு பி ஆஃப் லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் இந்த பெரிய வேல்யூ எடுக்கலாம். 0 to infinity. சமயம் புரியுதுங்களா? 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுக்கணும். இது லெஃப்ட் சைட் பார்க்க தேவையில்லை, ஏன்னா இது வந்து பாசிட்டிவில் தான் கிடச்சிருக்கு. அதனால் 0லேருந்து இன்ஃபினிட்டி, இங்கே லெஃப்ட் சைட் 0, இங்கே வந்து இன்ஃபினிட்டி. 0லேருந்து இன்ஃபினிட்டி எழுதியாச்சு. இங்கே ஏன் சார் நடுவில் மைனஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 0 to இன்ஃபினிட்டிங்கிற இந்த பெரிய இந்த இன்டர்வல் இருந்து இந்த 0 to 1ங்கிற அதாவது பார்த்தீங்கன்னா ஷேட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை கழிச்சிட்டா நம்மளுக்கு ஷேடட் போர்ஷனுடைய வேல்யூ வந்து கிடச்சிடும். கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் பி ஆஃப் இங்கே என்ன எழுதி வச்சுக்கணும், லெஸ் தென் இஜெட் லெஸ் தென் எழுதிக்கணும். 0 to infinity முதல்ல எழுதிட்டோம். மைனஸ் பி ஆஃப் ஷேடட் ஆகாமல் இருக்கக்கூடிய போர்ஷன் என்ன, 0 to 1. அப்போ வந்து இங்கே 0, இங்கே வந்து 1. சமி புரியுதுங்களா? எழுதிட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்கள், ஃபஸ்ட் வேல்யூ எல்லாமே எதுவுமே நெகட்டிவ் வரல. இப்போ அந்த இன்ஃபினிட்டிக்கு டேபிளில் வேல்யூ இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன படித்தோம், இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாவே இங்கே என்ன கொடுக்கணும், 0.5ன்னு கொடுக்கணும். கரெக்டுங்களா? இங்கே மைனஸ்க்கு மைனஸ். இப்போ பாருங்கள் டேபிளில் இதுக்கு தான் டேபிள் வேல்யூ பார்க்க போகிறோம். 1ன்னு இருக்குங்களா, 1ன்னு இருந்தால் நம்ம எங்கேன்னு பார்க்க போகிறோம். சமயம் நல்லா கவனிங்க. 1ன்னா 1.0, 1.0. அதுக்கடுத்து என்னன்னு தெரியல. 1.01ல் 0ல் பார்க்கணும். சமி புரியுதுங்களா? வெறும் 1ன்னு தான் கொடுத்துருக்காங்க. சமி புரியுதுங்களா? 1ன்னா என்ன அர்த்தம், 1.0ன்னு அர்த்தம். 1.0 இப்போ வந்து 1.25ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1.2ல் நீங்கள் 5ல் பார்த்துருப்பீங்க. வெறும் 1ன்னு கொடுத்துருக்கனால 1.0ல் 0ல் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதை 1 தான் 1.0. 1.0ல் எதில் பார்க்கணும் சாமி, 0ல் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா வெறும் 1 தான் வந்துருக்கு. இது புரியுதா சாமி? 1ன்னா இந்த 1ல் 0ல் பார்க்கணும். பார்க்கும்போது என்ன வருது பாருங்கள், 0.3413 வருது. அப்போ 0.3413 வருது. எழுதிக்கணும். இன்ஃபினிட்டிக்கு டேபிள் வேல்யூ கிடையாது சாமி, அதை வந்து 0.5ன்னு வச்சுக்கணும். இப்போ 0.5 மைனஸ் 0.3413 எடுத்துகிட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0.1587 வருது. இப்போ நம்மளுக்கு 1000 ஸ்டூடெண்ட் இருக்கனால இந்த வந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 1000. சாமி புரியுதுங்களா? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 158.7. கரெக்டுங்களா? இது அப்ராக்சிமேட்லி நம்ம என்ன எழுதலாம், 159 எழுதிக்கலாம். 0.7க்கு மேலே போனதுனால 159 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி. சமி புரியுதுங்களா? 159 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி எழுதிக்கிறோம். இதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணி எழுதியிருக்கனால அப்படி எழுதியிருக்கோம் சாமி. புரியுதுங்களா? இப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக இதோட வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டிடலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.